குமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டார அரபிக்கடலோர பகுதிகளில் 3வது நாளாக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இதனால மீனவர்களுக்கு எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? மீன்பிடி தொழில் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் சுற்றுவட்டார அரபிக்கடல் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் கனமழையானது பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், எனவே அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கையானது விடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாகவே குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் சுற்றுவட்டார அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடனே காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை சார்பில் விதிக்கப்பட்ட தடை தற்போதும் நீடித்து வருவதால் 3வது நாளாக ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத நிலையில் 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக துறைமுகத்திலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.